சென்னை கண்ணகி நகர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட சிந்தாதிரிப்பேட்டையைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் உயிரிழந்தது தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு தற்போது உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நம் செய்தியாளர் சுப்பிரமணியத்திடம் கேட்கலாம். சுப்பிரமணியம், இந்த கார்த்திக் உயிரிழந்ததற்கான காரணம் குறித்த தகவல் கிடைத்திருக்கிறதா? கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட கார்த்திக் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். நேற்று முன்தினம் துறைப்பாக்கம் பகுதியில் ஒரு பெண்ணிடம் நகை பறிப்பு சம்பவம் நிகழ்ந்தது. அப்போது அந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்காக அதே பகுதியில் வசித்து வந்த சேகர் என்பவர் குற்றவாளிகளை பிடிக்க முயற்சி செய்திருக்கிறார். அப்போது அவர் மீது அந்த செயின் பறிப்பில் ஈடுபட்டவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த காட்சிகள் அனைத்தும் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கிறது. சேகர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் முதல் கட்டமாக கண்ணகி நகர் போலீசார் அந்த காட்சிகளை வைத்து 5 பேரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அதில் 2 பேருக்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக காவல்துறை சந்தேகித்திருக்கிறார்கள். அதன்படி விசாரணை சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலையில் கார்த்திக் கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் உயிரிழந்திருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அவரை கொண்டு சென்றார்கள். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருப்பதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். ஆனால் இந்த சம்பவம் குறித்து மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே போல துறை ரீதியான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இணை ஆணையர் அருண் தலைமையிலான போலீசார் இது தொடர்பாக துறை ரீதியான விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில், அதாவது குற்ற வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்து வந்த காவல்துறையினை சேர்ந்தவர்கள் யார் யார் என்றது பட்டியல் எடுத்து அவர்களிடமும் அருண் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கண்ணகி நகர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட எந்த நீதிமன்றத்தின் மாஜிஸ்ட்ரேட் என்பது இதுவரை உறுதியாகவில்லை. அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக மாஜிஸ்ட்ரேட் விசாரணை நேரடியாக நடைபெறும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், உயிரிழந்த கார்த்திகோட உடல் தற்போது எங்கிருக்கிறது? இறப்பு குறித்த விசாரணையின் அடுத்த நிலை என்ன? கார்த்திக் இன்று காலையில் உயிரிழந்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த மருத்துவமனையிலும், சென்னையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை எந்த மருத்துவமனையிலும் அவரது உடல் இதுவரை வைக்கப்படவில்லை. ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படவில்லை. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை தான் கண்ணகி நகர் காவல் நிலையத்திற்கு ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்பட்ட மருத்துவமனை. ஆனால் அங்கு ராம்குமாரின் உடல் வைக்கப்பட்டிருக்கும் காரணத்தினால் பாதுகாப்பு கருதி வேறொரு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை எந்த மருத்துவமனையிலும் வைக்கப்படவில்லை. அது தொடர்பாக காவல்துறை எந்த ஒரு தகவலையும் இதுவரை அளிக்கவில்லை.